ஸ்கிரிப்ட் சொல்லியாச்சு சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? வேல்பாரி படத்தை எப்ப தியேட்டர்ல பார்க்கலான்னு பாண்டியன் திருநெல்வேலியில இருந்து கேட்டிருக்காங்க. வேல்பாரி படத்துடைய துவக்க விழா நடந்து, பாடல் பதிவு நடந்து, படப்பிடிப்பு நடந்து, படப்பிடிப்பு முடிந்ததற்கு பின்னால அந்த படத்தை திரையில பார்க்கலாம். பிரதீப் ரங்கநாதனோட அடுத்த படம் எப்ப ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அமுதா மதுரையில இருந்து கேட்டிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதனுடைய முதல் படமான லவ் டுடே, இரண்டாவது படமான டிராகன் ஆகிய இரண்டுமே மிகப்பெரிய வெற்றியை குவித்த படங்கள். ஆனால் அவருடைய மூன்றாவது திரைப்படமான டியூட் அந்த அளவுக்கு வெற்றியை குவிக்கல. அதனால தன்னுடைய முதல் 2 படங்களுடைய வெற்றியை தாண்டுகின்ற வகையிலே தன்னுடைய 5வது படைப்பு இருக்கணும் அப்படின்னு பிரதீப் ரங்கநாதன் எண்ணி இருக்கிறார். அதற்காகத்தான் தன்னுடைய அடுத்த படத்தினுடைய கதையிலும் திரைக்கதையிலும் தீவிரமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார் பிரதீப் ரங்கநாதன். விக்ரமும் பாலாவும் மீண்டும் இணைவாங்களான்னு சங்கர் சேரையிலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் விக்ரம் பாலாவை மீறி மிகப்பெரிய சண்டை போட்டவங்களாம் கூட இணைஞ்சிருக்காங்க. அதனால் விக்ரம் பாலாவுக்கிடையே ஏற்பட்டிருக்கின்ற இந்த மன வேறுபாடு அப்படின்றது மிகப்பெரிய வேறுபாடாக சொல்ல முடியாது. எந்த காலகட்டத்திலும் ஒரு நினைவிற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் அதிக எதிர்பார்ப்பு உள்ள படங்கள் என்னென்ன இருக்குன்னு காவ்யா பெங்களூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. இந்த வருடத்திலே மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உள்ள படங்களுடைய பட்டியல் இருக்கே, அது கொஞ்சம் நீளமானது என்று தான் சொல்ல வேண்டும். விஜயின் ஜனநாயகன், ரஜினியின் ஜெயிலர் 2, சூர்யாவின் கருப்பு, தனுஷனுடைய கரா, கார்த்தியின் சர்தார் 2, பிரதீப் ரங்கநாதனின் LIK, யஷ் நடிக்கின்ற டாக்ஸிக், இந்தி படமான துரந்தர் 2 என்று சொல்லிக்கொண்டே போகலாம். விக்ரம் பிரபு அடுத்தடுத்து வெற்றி படத்தை கொடுத்தாலும் ஏன் அவரை பெரிய டைரக்டர்லாம் அணுகலன்னு மைக்கேல் சடையாபுரத்துல இருந்து கேட்டிருக்காங்க. பல வெற்றி படங்களை தந்தும் விக்ரம் பிரபுவை பெரிய இயக்குனர் தங்களுடைய படங்களில் பயன்படுத்திக்கலன்னா அதுக்கு காரணம் இருக்குது. 50 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு கதாநாயகரை இயக்கும் போது தானே அந்த இயக்குனருக்கு 10 கோடி ரூபாய் சம்பளம் கிடைக்கும். கதாநாயகனுடைய சம்பளம் 5-6 கோடி ரூபாய்க்குள்ளே இருக்கும்போது அந்த இயக்குனர் மிகப்பெரிய சம்பளம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அதனால தான் பெரிய இயக்குனர் எல்லோரும் மிகப்பெரிய கதாநாயகர்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். விஷாலோட மகுடம், துப்பறிவாளன் 2, புருஷன் ஆகிய படங்கள்லாம் என்ன நிலைமையில இருக்குன்னு கௌஷிக் பெங்களூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற 3 படங்களில் மகுடம் படத்தினுடைய படப்பிடிப்பு ஏறக்குறைய 80% முடிவடைந்து விட்டது. புருஷன் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு இந்த மாதம் தான் தொடங்க இருக்கிறது. துப்பறிவாளன் 2 படத்தை பற்றி நாம் நம்முடைய நிகழ்ச்சியில் பலமுறை சொல்லியிருக்கோம். இப்போதைக்கு அந்த படம் வளர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எனக்கு தெரியல. ரஜினிகாந்துக்கு கதை சொல்ல மாரி செல்வராஜ் ஏன் முயற்சி செய்யக்கூடாதுன்னு மதிகளிலிருந்து பரமசிவன் கேட்டிருக்காங்க. ரஜினிக்கு கதை சொல்ல மாரி செல்வராஜ் முயற்சி செய்யலைன்னு யார் சொன்னது? ரஜினிக்கு ஏறக்குறைய 3-4 கதைகளை சொல்லிவிட்டார் மாரி செல்வராஜ். இந்த 3-4 கதைகளுமே ரஜினிக்கு மிகவும் பிடித்த கதைகளாக இருந்தும் அந்த படங்களை ரஜினி பண்ண முடியாமல் போனது தான் ஒரு விசித்திரமான சூழ்நிலை. நடிகை மனிஷா கொய்ராலா இப்ப நடிக்கிறாங்களான்னு லட்சுமி ஆசன்ல இருந்து கேட்டிருக்காங்க. தென்னிந்திய மொழிகளில் மட்டும் இல்லை, ஹிந்தி படங்களிலும் இப்போதைக்கு மனிஷா கொய்ராலா எதிலும் நடிப்பதாக தெரியல. மணிகண்டனோட அடுத்த படம் எந்த நிலைமையில இருக்குன்னு சிவா சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. ஊர்வசி பிரதான கதாபாத்திரத்தில் நடித்த ஜே பேபி படத்தை இயக்கிய சுரேஷ் மாரினுடைய இயக்கத்தில் தான் அடுத்து மணிகண்டன் நடிக்க இருக்கிறார். மிகப்பெரிய பொருட்செலவிலே உருவாக இருக்கின்ற ஒரு நகைச்சுவை படமாக அது அமையவிருக்கிறது. கவிஞர் வைரமுத்து இப்ப படங்களுக்கெல்லாம் பாடல் எழுதுறாரான்னு சந்துரு திருப்பதியிலிருந்து கேட்டிருக்காங்க. வைரமுத்து எந்த காலத்துல பாடல் எழுதாமல் இருந்தார்? இப்போதும் பாடல் எழுதி கொண்டு தான் இருக்கிறார். ஆனா முந்தைய காலகட்டத்தில் வருஷத்துக்கு 20-30 படங்கள் எழுதக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அமைந்தது. அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இப்ப அமைவதில்லை. டைரக்டர் பாலச்சந்தர் சார் படத்துல இருந்து எந்த படத்தை மீண்டும் வெளியிட்டா அந்த படம் வெற்றி அடையும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சதீஷ் டி நகர்ல இருந்து கேட்டிருக்காங்க. பாலச்சந்தருடைய புன்னகை மன்னன் படத்தை மீண்டும் மறுவெளியீடு செய்தால் நிச்சயமாக பெரிய வெற்றி அந்த படம் அடையும் அப்படின்னு நினைக்கிறேன். சிரஞ்சீவி நடிச்ச லாஸ்ட் படம் வெற்றி அடைந்ததான்னு புருஷோத் குன்றத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. சிரஞ்சீவி நடிப்பிலே கடைசியாக வெளிவந்த மன சங்கர வரப்பிரசாத் காரு திரைப்படம் 25 நாட்களில் ஏறக்குறைய 350 கோடி ரூபாய் வசூலை தொட்டிருக்கிறது. மிகப்பெரிய வெற்றி படமாக அந்த படம் அமைந்திருக்கிறது.
பராசக்தி படத்தோட வசூல ஜனநாயகன் படம் முந்துமானு சங்கீதா மாம்பாக்கத்துல இருந்து கேட்டிருக்காங்க. மாம்பாக்கம் சங்கீதாவுக்கு கொஞ்சம் நகைச்சுவனர்வு அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன். சந்தோஷ் நாராயணனுக்கும் அறிவுக்கு இடையில இருக்க பிரச்சனை முடிஞ்சுச்சான்னு தமிழ் வேலைச்சேரியில இருந்து கேட்டிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் அறிவுக்கிடையே ஏற்பட்ட இந்த பிரச்சனை இன்னும் முடிவுக்கு வந்ததாக தெரியல. கமல் ரஜினி போலவே அந்த காலத்துல சிவாஜியும் எம்ஜிஆரும் நண்பர்களா இருந்தாங்களான்னு தென்காசில இருந்து ஸ்ரீராம் கேட்டிருக்காங்க. சிவாஜி எம்ஜிஆருடைய நட்பு வேறுபாணி, கமல்ஹாசன் ரஜினிகாந்த் நட்பு வேறுபாணி, ரெண்டையும் ஒப்பிட முடியாது. மூக்குத்தி அம்மனோட செகண்ட் பார்ட் என்ன ஆச்சுன்னு கார்த்திக் தென்காசில இருந்து கேட்டிருக்காங்க. மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 படம் சம்பந்தப்பட்ட எல்லா பணிகளும் முடிவடைந்து விட்டன. மிக விரைவிலே அந்த படத்துடைய வெளியீட்டு தேதி அந்த படத்துடைய தயாரிப்பாளரான ஐஸ்வரி கணேஷ் அறிவிக்க வாய்ப்பு இருக்கு. அதிக வயசு வர படம் இயக்கிய டைரக்டர் யாருன்னு மணிகண்ட பிரபு மதுரையில இருந்து கேட்டிருக்காங்க. அதிக வயது வரை இயக்கி அப்படின்னு சொல்ல முடியாது, இயக்கி கொண்டிருக்கின்ற அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 94 வயதான சிங்கீதம் சீனிவாசராவ் அடுத்து ஒரு புதிய படத்தை இயக்க இருக்கிறார். அடுத்த மாதம் அந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடங்க இருக்கிறது. துருவிக்ரமோட அடுத்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போறாங்கன்னு சங்கர் அம்பத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. துருவிக்ரமனுடைய அடுத்த படத்தை யார் இயக்க போகிறார் அப்படின்றது இன்னும் முடிவாகலை அப்படின்னு தான் சொல்லணும். தன்னுடைய அடுத்த படத்துக்கான கதையை கேட்டுக்கொண்டிருப்பதாக சமீபத்தில் நம்முடைய அலுவலகத்துக்கு வந்தபோது துருவிக்ரம் தெரிவித்தார். உயிர் உள்ளவரை உஷா படத்தை ரீரிலீஸ் பண்றாங்களே, அந்த படம் வெற்றி அடையுமான்னு செஞ்சோல் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. உயிருள்ளவரை உஷா திரைப்படம் ஒரு அற்புதமான காதல் காவியம். அதனால் மறுவெளியீட்டிலும் மிகப்பெரிய வெற்றி அந்த படம் குவிக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நடிக்கிற அடுத்த படம் எப்போ திரைக்கு வரும்னு செம்பா சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. என் நடிப்பில் அடுத்த படத்தை பார்க்க நீங்கள் இவ்வளோ ஆர்வமாக இருப்பது நிஜமாகவே மகிழ்ச்சியை தருது. ஏற்கனவே ஒன்ஸ் மோர் திரைப்படம் வெளிவந்திருக்கணும். என்ன காரணத்தாலும் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் அந்த படத்துடைய வெளியீட்டை தள்ளி வச்சிட்டார்னு நினைக்கிறேன். அடுத்து மகுடம் திரைப்படம் வெளிவர வாய்ப்பு இருக்குது. டாக்குமெண்ட்ரி எடுக்கிற இயக்குனருக்கு எந்த விதத்துல லாபம் இருக்குன்னு தன்யா மைசூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. டாக்குமெண்ட்ரி திரைப்படங்களுக்கென்றும் பல விருதுகள் வழங்கப்படுகின்றன. அது போன்ற விருதுகளை வழங்குகின்ற குழுவுக்கு டாக்குமெண்ட்ரி படங்கள் எடுக்கின்றவர்கள் தங்களுடைய படங்களை சமர்ப்பிக்கலாம். திரைப்பட உலகுக்குள்ளே அடியெடுத்து வைப்பதற்கு டாக்குமெண்ட்ரி கூட ஒரு நுழைவாசல் தான். அடுத்து இன்று ஒரு தகவல். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் உலகநாயகன் கமல்ஹாசனை வைத்து பல வெற்றி படங்களை தந்த எஸ்பி முத்துராமனுக்குள்ளே நடிக்கின்ற ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா? ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆசை ஆரம்ப கட்டத்தில் அவருக்கு இருந்தது என்பதுதான் உண்மை. தெய்வப்பிரவி படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றி கொண்டிருந்தார் எஸ்பி முத்துராமன். அந்த படத்தில் பணியாற்றும் போது அவருக்கு நடிக்கின்ற ஆசை இருக்குது அப்படின்றத அந்த படத்தின் இயக்குனரான கிருஷ்ணன் பஞ்சு எப்படியோ தெரிந்து கொண்டு விட்டார். அதன் காரணமாக தான் அங்கமுத்துனுடைய மகனாக நடிக்கக்கூடிய வாய்ப்பை அந்த படத்தில் அவருக்கு உருவாக்கி தந்தார். முதல் படத்திலேயே நடிகர் சிவாஜி கணேசனோடு நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமைந்தது நிஜமாகவே என்னுடைய அதிர்ஷ்டம் என்று தான் நினைக்கிறேன் என்று கூட ஒரு பத்திரிகை பேட்டியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் எஸ்பி முத்துராமன். அந்த படத்தில் ஒரு சிறிய வேடத்தில் நடித்த எஸ்பி முத்துராமன் அதற்கு பின்னால் திரைப்படங்களில் நடித்தாரா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அவர் மட்டும் நினைச்சிருந்தால் பல முக்கியமான கதாபாத்திரங்களில் அவருடைய படங்களிலே நடிக்கக்கூடிய வாய்ப்பு கூட அவருக்கு இருந்தது. ஆனால் என்ன காரணத்தாலும் அதற்கு பின்னால் நடிப்பையில் அவருக்கு ஆர்வம் இல்லாமல் போயிற்று அப்படின்னு தான் சொல்லணும். இத்துடன் இந்த இளம் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.